Praise the Lord. 1 Corinthians 15 அதிகாரம் 58 வசனம். 1 Corinthians chapter 15 and verse 58. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்ம கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமக்கு சொல்லியிருக்கிறது, அவர் நம்மை நேசித்தது போல் நம்ம மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக இதை செய்வோம்னு சொன்னால் நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனாலும் நம்ம இப்போ செய்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய கிரியையிலே இன்னும் எப்பொழுதும் நம்ம பெருகிறவர்களாக இருக்கணுமா, நம்ம செய்கிறதுல பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம எப்படி நம்மளுடைய வளர்ச்சியை குறித்து யோசிக்கிறோமோ அதே போல் நம்ம மற்றவர்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதுலையும் நம்ம பெருகிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படணும். அதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சிம்பிளாக யோசிச்சுன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கடவுளுடைய பேரை சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு நம்ம ஒரே ஒரு கப் தண்ணி கொடுத்தாலே அதோடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவருடைய பெயரில் வரவங்களுக்கோ இல்லை அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி நம்ம இன்னும் அதிகமான நன்மைகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய ரிவார்ட் ஒரு நாளும் நம்ம விட்டு போகவே போகாது. நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் வாழ முடியும். எனவே நம்ம கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. எனவே கடவுளை நம்ம நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசித்து மற்றவர்களுக்கு இன்னும் நன்மை செய்கிறதுல நம்ம அதிகரிப்போம், நன்மை செய்கிறதுல நம்ம பெரியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.